சரி, ஓகே. இந்த வீடியோ யாருக்கு ரெசனேட் ஆகும் பார்த்தீங்கன்னா, சோல் கனெக்ஷனோட ஷோல்மேட் ட்வின் ஃப்ளேம்ஸ் இவங்க ரெண்டுக்குமே ரெசனேட் ஆகும். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நான் சொல்லிக்கிறேன். கமெண்ட் பாக்ஸில் நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறீங்க மேம் ட்வின் ஃப்ளேம்னு. ட்வின் ஃப்ளேம் வந்து ஃபஸ்ட் ட்வின் ஃப்ளேம் ஜேர்னல் நீங்கள் இருக்கிறீங்கன்னா ஃபஸ்ட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஏதாவது ட்வின் ஃப்ளேம் பற்றி ஏதாவது உங்களுக்கு கைடன்ஸ் இன்ஃபர்மேஷன் வேணும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் கண்டிப்பாக பர்த்டே வீடியோ போடலாம். இன்னொரு விஷயம் என்னோட ட்வின் ஃப்ளேம் ஜேர்னி சொல்லும்போது அவ்வளோ ஈஸியான ஒரு ஜேர்னி கிடையாது. அந்த அந்த இது வரைக்கும் நம்ம வந்து இது வரைக்கும் நம்ம எவ்வளோ ரிலேஷன்ஷிப் பார்த்துருப்போம். ஸோ இந்த ட்வின் ஃப்ளேம் ரிலேஷன்ஷிப்பை நம்மளால் பேலன்ஸ் பண்ணவே முடியாது. ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப ஹெவியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இது வந்து ட்வின் ஃப்ளேம் ஜேர்னி சொல்லும்போது யூனிவர்ஸ் ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய ஒரு ரிலேஷன்ஷிப். இது யூனிவர்ஸோட ப்ரொடெக்ஷன்ஸ் ரொம்ப ஹெவியாக இருக்கும். இந்த நார்மல் கனெக்ஷன் மாதிரி இந்த கனெக்ஷனில் வந்து டிஎஃப் ஓடி போய் பேசிட்டுலாம் இருக்க முடியாது. ஏன்னா இது யூனிவர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா டிஎம் வந்து டிஎஃப் ஸ்பிரிச்சுவலி அவேக்கன் ஆகிற வரைக்கும் டிஎம்மோட எல்லா சக்கரவும் பிளாக் பண்ணிடுவாங்க. ஸோ அதனால டிஎம் என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம ரிலேஷன்ஷிப் ஸ்டார்டிங் மீட்டிங் நடக்கும்ல. ஸோ மீட்டிங் நடக்கிற டைம்லேயே டிஎம் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு மீட்டிங் நடந்து ஒரு 1 month அந்த டைம்லேயே டிஎஃப் மேலே எந்த ஒரு தப்புமே இருக்காது. ஆனால் டிஎம் என்ன பண்ணுவாங்கன்னா எல்லா சோஷியல் மீடியாலையும் டிஎஃப்ஐ பிளாக் பண்ணிட்டு போயிடுவாங்க. இது வந்து ஒரு ஆன் ஆஃப் கம்யூனிகேஷன்ஸ் மாதிரி இருக்கும். டிஎம் வருவாங்க, அடுத்த செகண்டே பிளாக் பண்ணிட்டு ஓடுவாங்க. இந்த சுச்சுவேஷன் பர்தராக நடந்துகிட்டே இருக்கும். எது வரைக்கும் நடந்துட்டு இருக்குன்னா டிஎஃப் வந்து யூனிவர்ஸ் கிட்ட சரண்டர் பண்ணி ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங் ஆகி அவங்க ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங் கம்ப்ளீட் ஆகுற வரைக்கும் இந்த ப்ராசஸ் நடந்துகிட்டே இருக்கும். ஸோ இந்த ஜேர்னியை வந்து நம்மளால் மேனேஜ் பண்ணவே முடியாது. ரொம்ப ஹெவியான ஒரு ஜேர்னி. பட் யூனிவர்ஸ் வந்து இந்த ஜேர்னியில் உள்ளவங்களுக்கு தேவையான கைடன்ஸ் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே யூனிவர்ஸ் தந்துக்கிட்டே இருப்பாங்க. ஓகேவா? ஸோ ஓகே, வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த இப்போ நமக்கு ரெக்ஸ்னைட் ஆகிற கார்டில் வந்து ஆக்சுவலி டிஎம்க்கு என்ன ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா டிஎம்க்கு ஃபேமிலி இஷ்யூ. டிஎம் சொல்லும்போது மேபி இந்த வீடியோ பார்க்குறவங்களோட டிஎம் வந்து ரொம்ப சைலண்டான ஒரு டைப்பாக இருக்கும். ஊரில் எல்லாருமே அவங்கள ரெஸ்பான்ஸ் பண்ணக்கூடிய ஒரு எல்லோரும் மரியாதை கொடுக்கக்கூடிய ஒரு பர்சனாக இருக்கும். ரொம்ப டிசிப்ளினான ஒரு பர்சன் சொல்லுவாங்கல்ல. ஸோ அவங்க உண்டு, அவங்க வேலை உண்டு, கரெக்டாக இருப்பாங்களே. ஸோ அந்த மாதிரி ஒரு பர்சன்ஸ். அது மட்டும் இல்லாமல் ஃபேமிலிக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கக்கூடிய ஒரு பர்சன். ஸோ இந்த வீடியோ பார்க்குறவங்களோட இந்த எனர்ஜி வந்து பார்த்தீங்கன்னா இல்லை டிஎம்முக்கு தேர்ட் பார்ட்டியாக வருது அவங்களோட ஃபேமிலி. டிஎம் வந்து ஃபேமிலிக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்க. ஸோ ஃபேமிலி எதிர்த்து அவங்க எந்த ஒரு ஸ்டெப்பும் எடுக்க மாட்டாங்க. ஸோ அந்த ஃபேமிலி தான் இம்பார்ட்டன்ட் சொல்லுவாங்களே. எனக்கு ஒரு லைஃப் இல்லாட்டாலும் பரவாயில்ல, எனக்கு ஃபேமிலி இம்பார்ட்டன்ட், ஃபேமிலி எதிர்த்து நான் எந்த ஒரு ஸ்டெப்பும் எடுக்க மாட்டேன், ஃபேமிலி மெம்பர்ஸை கஷ்டப்படுத்த மாட்டேன். ஸோ அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கக்கூடிய ஒரு பர்சன் தான் நீங்கள் லவ் பண்ணுற டிஎம். ஓகேவா? ஓகே, அது மட்டும் இல்லாமல் டிஎம்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கரண்ட் சுச்சுவேஷன் இந்த எனர்ஜி யாருக்கு ரெசினேட் ஆக பார்த்தீங்கன்னா ட்வின் ஃப்ளேம் ஜேர்னி ஸ்டார்ட் ஆகி ஒரு 1.5 வருஷம் அவங்களுக்கு இந்த எனர்ஜி வந்து ரெசினேட் ஆகும். ஓகேவா? 1.5 வருஷம் ஆகும் சொல்கிற டைமில் டிஎஃப் வந்து இன்னர் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. ஓகேவா? ஸோ இன்னர் ஒர்க் பண்ணுறவங்களுக்கான வீடியோ தான் இந்த வீடியோ. ஓகே, பார்த்தீங்கன்னா நீங்கள் லவ் பண்ண டிஎம் வந்து ஒரு விஷயம் என்னென்னா டிஎம் வந்து ரொம்ப லாயலான ஒரு டிஎம் தான் அவங்களுக்கு. ஸோ அவங்க வந்து ஒரு ஆளுக்கு வந்து வாக்கு கொடுத்தா அது வந்து உயிரி போனாலும் நிறைவேற்றக்கூடிய ஒரு பர்சன். ஓகேவா? பட் கரண்ட் சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா இது சிலருக்கு மேரிடல் அஃபேரான ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருக்கும். பட் டிஎம் வந்து கரண்ட் சுச்சுவேஷனில் அவங்க அதை நான் சொன்னேன்ல, அவங்க ஒரு ப்ராப்பராக ஒரு ஆளுக்கு ஒரு ஸ்டெபிலிட்டி கமிட்மெண்ட் கொடுத்தா அது உயிரி போகணும் நிறைவேற்றுவாங்க. பட் அந்த மாதிரி ஒரு பர்சன்ஸ். ஸோ அவங்களுக்கு இப்போ சிலருக்கு மேரிட்டல் அஃபேரான ரிலேஷன்ஷிப் சொல்கிற டைமில் அவங்க ஃபேமிலியை அஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்க, சமூகம் அஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்க, ஃபேமிலி மெம்பர்ஸ் கஷ்டப்பட்டுவாங்கன்னு சொல்லிட்டு டீம் என்ன பண்ணுறாங்கன்னா இவங்களுக்கு வந்து ப்ராப்பராக ஒரு கமிட்மெண்ட் ஸ்டெபிலிட்டி கொடுக்காம ஆனால் எல்லா சோஷியல் மீடியாவில் பிளாக் பண்ணி வச்சுட்டு சைலண்ட்டாக இருக்காங்க. ஸோ இப்போ டிஎஃப்க்கு ஒரு சைலண்ட் ட்ரீட்மெண்ட் தந்துட்டுருக்காங்க கூட நம்ம சொல்லிக்கலாம். ஓகேவா? பட் டிஎஃப் வந்து இன்னொரு பண்ணிட்டு இருந்தாலுமே டிஎஃப் வந்து டிஎம் கூட எமோஷ்னலி ஹெவியாக கனெக்டட். ஓகேவா? ஸோ டிஎஃப் வந்து அவங்களுக்காக ஸ்டில் வெயிட்டிங் கூட நம்ம சொல்லிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் கரண்ட் சுச்சுவேஷனில்
டிஎம் வந்து நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க, உங்கள் லைஃப்பில் என்ன நடந்துட்டு இருக்குது, நீங்கள் கொடுத்த ஒரு உண்மையான லவ், ஒரு கேரிங், ஸோ அது எல்லாத்தையுமே டிஎம் வந்து வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்காங்க. பட் எந்த ஒரு ஸ்டெப்போ கரண்ட் சுச்சுவேஷனில் டிஎம் எடுக்கலை. ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் கரண்ட் சுச்சுவேஷனில் டிஎம் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ஆல்ரெடி சொன்னேன், இந்த பர்சன் இதில் வரக்கூடிய டிஎம் வந்து ஃபேமிலிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து உங்களை விட்டு மூவ் ஆன் பண்ணிட்டு போயிருக்காங்க. பட் கரண்ட் சுச்சுவேஷனில் ஆளே ஹாப்பியாக கிட்ட ஹாப்பி ஒன்றும் இல்லை. 9 ஆஃப் சோர்ஸு உங்களோட எனர்ஜி வந்து அப்படின்னா என்ன சொல்கிறது, உங்களோட திங்கிங் வர டைமில் டிஎம் ஆட்டோமேட்டிக்காக டிப்ரெஷன் ஆகுறது, சேட் ஆகுறது, இப்போ என்ன சொல்கிறது, பூர்வங்க வரங்க கூட எல்லாம் சண்டை போட்டுட்டு ஒரு பிரச்சனை பண்ணிட்டு இருப்பாங்களே, ஸோ அந்த மாதிரியான சுச்சுவேஷனில் நாங்கள் பர்சன் கடந்து போயிட்டுருக்காங்க. டிஎம்முக்கு வந்து ஃபேமிலி கூடவே இருந்தாலும் அவங்களுக்கு யாரு கூடவே ஒத்து போகலை. ஏன்னா டிஎம்முக்கு வந்து தெரியுது, என்ன தெரியுதுன்னா சம்திங் திஸ் பர்சன், இந்த பர்சனுக்கு நமக்கு ஒரு சோல் கனெக்ஷன் ஃபீல் ஆகுது. யூனிவர்ஸ் உங்களுக்கு ட்வின் ஃப்ளேம் ஜோனில் நீங்கள் இருக்கிறீங்கன்னு காட்டி தந்த மாதிரி டிஎம்முக்கு கரண்ட் சுச்சுவேஷன் தெரியும், நம்மளும் ஒரு ட்வின் ஃப்ளேம் ஜோனி தான் இருக்குன்னு தெரியும். ஸோ டிஎம்முக்கு வந்து எந்த ஒரு ஆக்ஷன் எடுக்க முடியல. ஏன்னா ஆல்ரெடி நான் சொன்னேன், இந்த டிஎம் வந்து ஒரு லாயலான ஒரு பர்சன், ஒரு உண்மையான நேர்மையான ஒரு பர்சன். அவ்வளோவா சீக்கிரமாக யாருக்கு கமிட்மெண்ட் ஸ்டெபிலிட்டி கொடுக்க மாட்டாங்க, அவங்க யாரோட மனசை கஷ்டப்படுத்த மாட்டாங்க, அப்படிப்பட்ட ஒரு டிஎம். ஸோ அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் கஷ்டப்படக்கூடாது சொல்லிட்டு உங்களை சோஷியல் மீடியாவில் பிளாக் பண்ணி வச்சுருக்காங்க. பட் கரண்ட் சுச்சுவேஷனில் டிஎம் ஹாப்பின்னு கேட்டால் ஹாப்பி ஒன்றும் இல்லை. தேர்ட் பார்ட்டி கூடவே இருந்தாலும் ஃபேமிலி கூடவே இருந்தாலும் நாங்கள் ஃபுல்லாகவே இப்போ என்ன சொல்கிறது, வெளியே வந்து ஐ எம் ஹாப்பி அப்படி காட்டிக்கலாம். பட் பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ள ஒரு மென்டல் கான்ஃப்ளிக்ட், அவங்களுக்கு யாரு கூடயுமே ஒத்து போகலை. ஓகேவா? யாரு கூடயுமே ஒத்து போகலை. அவங்களுக்கு ஒரு ப்ராப்பராக அவங்களோட கெரியரை பார்க்க முடியலை. எனி டைம் உங்களோட எனர்ஜி வந்து உங்களோட திங்கிங் வந்து டிஎம் ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிறதுக்கு கூட நம்ம சொல்லிக்கலாம் கரண்ட் சுச்சுவேஷனில். பட் ட்ரீமுக்கு ஒரு ட்ரீம் உண்டு, அவங்க ட்ரீம் காட்டுறாங்க, அவங்க கூட ஒரு ஹாப்பி ஃபேமிலி வந்து வாழணும்னு சொல்லிட்டு டிஎம் வந்து ஒரு ட்ரீம் பண்ணுறாங்க. ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் டிஎம்க்கு வந்து என்ன தான் நீங்கள் டிஎஃப்பை வந்து கஷ்டப்படுத்தி எனக்கு டிஎஃப் வேண்டாம், எனக்கு ஃபேமிலி இம்பார்ட்டன்ஸ் சொல்லிட்டு உங்களை பிளாக்கில் போட்டாலும், ஆனால் கண்டிப்பாக அவங்க டிஎம்மோட மனசில் வந்து நீங்கள் இருக்கிறீங்க. ஓகேவா? அவங்களை மறக்கவும் முடியாது. ஏன்னா ட்வின் ஃப்ளேம் ஜோர்னி சொல்லும்போது மூவ் ஆன் பண்ண முடியாது. சோல்மேட்டாக கூட இருந்தால் கூட நம்மளால் மூவ் ஆன் பண்ணிட்டு போக முடியாது. ஆனால் ட்வின் ஃப்ளேம் சொல்லும்போது நம்மளால் மூவ் ஆன் பண்ண முடியாது. ஏன்னா ஒரு சோல் 2 பிசிக்கல் பாடியில் இருக்கும். ஓகேவா? ஸோ நீங்களும் அவங்களே சேம், பட் பிசிக்கல் பாடி தான் வேறு. ஓகேவா? ஸோ டிஎம்மாலும் மூவ் ஆன் பண்ண முடியாது, டிஎஃப்ஆலும் மூவ் ஆன் பண்ண முடியாது. பட் யூனியன் கண்டிப்பாக நடக்கும். யூனியன் எப்போ நடக்குன்னா ஆக்சுவலி ட்வின் ஃப்ளேம் சொல்லும்போது அவங்களுக்கு ஒரு லைஃப் பர்பஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ டிஎஃப் வந்து இன்னொரு பண்ண ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங் நடக்கும். ஸோ ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங் நடந்து அவங்களோட ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங் நடந்த ஒரு டிஎஃப் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா டிஎம்மை சேஸ் பண்ணிட்டு தெரிய மாட்டாங்க. அவங்களோட லைஃப் பர்பஸை கண்டுபிடிச்சிருவாங்க. ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங் ஒரு டிஎஃப்க்கு நடந்து முடிச்சுன்னா அவங்களோட லைஃப் பர்பஸ் அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. ஸோ அவங்க லைஃப் பர்பஸை கண்டுபிடிச்சு அவங்க லைஃப் பர்பஸில் ட்ராவல் பண்ணுற டைமில் தான் டிஎம்முக்கு அங்கே ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங் நடக்கும். ஸோ ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங் நடக்கிற டைமில் டிஎம்மோட டோட்டல் கேரக்டர் சேஞ்ச் ஆகும். டிஎம் வந்து நம்ம எதுக்கு வாழணும், நமக்கு யார் இம்பார்ட்டன்ட், நம்ம ஒரு செல்ஃப் லோ பண்ணுவாங்க. அந்த டைமில் செல்ஃப் லோ பண்ணி ஸ்பிரிச்சுவலி அவேக்கன் ஆகிற டைமில் யூனிவர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, நான் ஆல்ரெடி சொன்னது 7 சக்ரஸ் பிளாக்கேஜ் இருக்கும். ஸோ அந்த பிளாக்கேஜ் எல்லாம் டிஎம் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஒவ்வொரு பிளாக்கேஜும் ரிமூவ் ஆகும். ஸோ அந்த டைமில் யூனிவர்ஸ் வந்து உங்கள் 2 பேரையும் சேர்த்து வைப்பாங்க. ஓகேவா? அது இல்லாமல் கரண்ட் சுச்சுவேஷனில் டிஎம்முக்கு ஒரு ஆஃபரை கொண்டு உங்ககிட்ட வரணும்னு ஒரு ஐடியா உண்டு. பட் நான் சொன்னேன்ல, டிவைன் அங்கே பிளாக்கேஜ் பண்ணி வச்சுருக்காங்க. டிவைனிங் டைமில் தான் டிஎம் வந்து உங்ககிட்ட வருவாங்க. ஸோ வீடியோ பார்க்குறவங்க இன்னொரு ஒர்க் பண்ணுங்கள். இன்னொரு ஒர்க் நீங்கள் பண்ணால் மட்டும் அந்த ஜோடி பேலன்ஸ் பண்ணி கொண்டு போக முடியும். இன்னொரு ஒர்க் பண்ணலைங்க உங்களால் பேலன்ஸ் பண்ணவே முடியாது. ஸோ உண்மையாகவே ட்வின் ஃப்ளேம் ஜோனியில் இருக்கிறவங்களா இருந்தாச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் இன்னொரு ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. இன்னொரு ஒர்க் பண்ணாமல் அந்த ஜோனி ஒரு நாள் கம்ப்ளீட் ஆகாது. ஸோ இன்னொரு ஒர்க் நீங்கள் பண்ண உங்களோட இன்ட்யூஷன்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக கைட் பண்ணும். ஓகேவா? அந்த இன்ட்யூஷன்ஸ் அதுக்கப்புறம் உங்களுக்கு யாரோட கைடன்ஸுமே தேவையில்லை, அவங்க இன்ட்யூஷனே கைட் பண்ணும். ஸோ இன்னொரு ஒர்க் நீங்கள் பண்ணால் மட்டும் உங்கள் லைஃப் பர்பஸ் கண்டுபிடிக்க முடியும். ஸோ இன்னொரு ஒர்க் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ இதுதான் கரண்ட் ரீடிங். வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.